அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். 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 இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆளுமையாக தங்கள் குடும்பத்தை உருவாக்கிய பாட்டிமார்கள் ஒரு பக்கம் வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஏய், இவனுக்குலாம் போய் எதுக்குடா வணக்கம் சொல்ற? ஏய், குடும்பஸ்தண்டா. ஸோ அவங்களுடைய பேத்திகள் எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. சேக்கடன் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? நான் முதல்ல எடுத்தோன்னே இந்த ஹீரோயிஸ்டிக் ஆட்டிடியூட் அப்படிமாங்கல்ல, ஓஜி மூமெண்ட் அப்படிமாங்கல்ல. ஆமா அதாவது கேக்குறேன் நீ ஓஜி பாட்டி, என் பாட்டி ஓஜி பாட்டி இப்படி ஒரு ஹீரோயிஸ்டிக் திங் பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன? அதை ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நடக்குது அப்படின்னா ஒரு 20-30 பீப்புள்ஸ் கூட நாங்க வெளியே ஃபுட் ஆர்டர் பண்றோம் அவங்களுக்கு லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நானே செஞ்சு கொடுத்துறேன், எதுவா இருந்தாலும் சரி. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். கிட்டத்தட்ட ஒரு 10 டிஷ் கூட செஞ்சிருவாங்க சார். 30 பேருக்கு ஒத்தாளான்னு செய்வாங்க சார். மோந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ, எங்க அக்காவுக்குள்ள ரொம்ப சின்ன வயசுல மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா என் பேத்தி அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, அந்த பொண்ணுக்கா எப்ப கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் வருதோ அப்பதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 24 ஏஜ்ல தான், அதுவும் நான் லவ் பண்ண பையனை, அதுவும் ஒரு கலப்பு திருமணம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். யாருமே ஒத்துக்கவே இல்லை வீட்டுல. என் பேத்திக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஆளுக்கு செய்யக்கூடாது. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, ஒரு மெச்சூர் வரணும், அந்த பொண்ணு உழைக்கணும், கஷ்டம்னா என்ன சந்தோஷம்னா என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியம் வேணும் அப்படின்னு என்னைய போராடி எனக்காக ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்க. நல்லவையா. என் மக யாருமே வரமாட்டோம்ட்டாங்க. நான் தான் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வாழ வைக்கணும், அந்த பையனை விரும்பிருச்சு, அந்த பையன் விரும்பிருச்சு அப்படின்னு கூட்டி கொண்டு வச்சு நான் பாதுகாத்து அந்த பிள்ளைய அந்த பையனுக்கே முடிச்சு வச்சேன். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? எங்க அம்மா சின்ன வயசா இருக்கும் போதே எங்க ஆத்தா அப்பிச்சு இறந்துட்டாங்க. ஆத்தா தான் மாமா 3 பேர் அம்மா எல்லாத்தையும் முன்னுக்கு நின்று ஒரு ஜென்ஸோட துணையே இல்லாம அவங்க தான் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே பண்ணினவங்க. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஆத்தா நீ போ சாமி நான் பாத்துக்கிறேன். அதாவது எல்லா பொண்ணுங்களும் இப்ப எல்லாத்தையுமே கத்துக்கணும், எல்லா இடத்துலயுமே அவங்க இருக்கணும்னு சொல்லி பாட்டி எங்க ஆத்தா எல்லாமே. நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். பொண்ணு 4 இடத்துக்கு போகணும் வரணும் ஊரார் சொல்லுவாங்கிறதுக்காக பயப்படக்கூடாதுன்னு உங்களுக்காக நின்னவங்க. அதான் ஜாலியா இருப்பேன், ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டேன். ஆக்சுவலா ஊருக்குள்ள ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பயம் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் பயம் இல்லைங்க. இல்லைங்க, இல்ல நல்லது கிடைக்கும்னு தான் அனுப்புறோம். 4 பேர்த்து பழகிட்டு வரட்டு, தெரிஞ்சிட்டு வரட்டு, அப்பதான் உலகம் தெரியும். சூப்பர். நல்லா இருக்குல்ல? ஒரு வாட்டி அவங்களுக்கு அவங்க பையனுக்கும் ஏதோ சண்டை. சோ எங்க மாமா கோச்சிட்டு ஹேங் பண்ணிட்டாரு. என்னடா சொல்ற? அந்த டைம்லயும் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அந்த மொமெண்ட்ல பெட்டை கீழே விரிச்சு மேலே ஏறி கழட்டி அவரை தூக்கி தோல்ல போட்டு ஆட்டோ பிடிச்சி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்துனாங்க. ஐயோ, இது ஓஜிங்க, வேற லெவலுங்க. நீங்க வேற லெவல். அது எப்படிங்க ஒத்தாளா நின்று ஆளை தோல்ல தூக்கி போட்டு எப்படி காப்பாத்துறீங்க? பதட்டமா இல்லையா? ஒரு தைரியம் தான். வெரி குட், வெரி குட். கலக்குங்க சார், கலக்குங்க. இப்போ இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க எல்லாம் 18, 20, 25 வயசுல உட்காந்துருக்காங்க. நாங்கெல்லாம் இப்படி இருக்கோம். இந்த பிள்ளையெல்லாம் இவ்வளவு பயப்படுதுங்க, இதுக்கு கூட தயங்குதுங்க, இதுக்கு கூட ரொம்ப யோசிக்குதுங்க. என்ன யோசிக்கிறாங்க, எங்க தயங்குறாங்க, எங்கெல்லாம் பயப்படுறாங்க? குட் क्वेश्चन. ஒரு ஸ்மால் ஜியோகிராபிக்கல் மிஸ்டேக். சார் வெளியே போனாலுமே வெளியே போக மாட்டேன் சார். வெளியே போய் எதனா எனக்கு பயம். ஒரு ஒரு கொஞ்சம் அப்படி வெளியே போய் எதனா வாங்கிட்டு வான்னா கூட வெளியே போகாது. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்ண்ணா. ஆனா வேலை பயம், எந்த வேலை எதுக்கு நான் செய்யணும்? இப்போ நான் படிச்சுட்டு நான் வேலைக்காரி வச்சுன்னு நான் வேலை செஞ்சுப்பேன். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஒரு வெளியே போ, பழகு, 4 பேர்ட்ட பேசு, கொள்ளு. பேச மாட்டேன் சார், பேசவே மாட்டேன். பேசுறா மாப்ள, நல்லா பேசு. நான் அவ்வளோவா பேச மாட்டேன் எல்லாருக்கிட்டையும். கொஞ்சமா பழகி தான் பேசுவேன் நான். ஓஹோ, ஆமா. அந்த இன்ட்ரோவர்ட்ங்கிறதே பிராண்ட் ஆக்குறீங்க. நான் எல்லாத்தையும் பேசலாம் மாட்டேன். ஐ டோன்ட் லைக் டு மிங்கிள் வித் பீப்புள். ஏய், நான் கலாயிரியா சம்மடி வாங்க. ஏன் இந்த பிள்ளை பேச மாட்டேங்குது யார்கிட்டையும்? அப்படிதான் சார் பண்ணது. எது சொன்னாலும் இப்படிதான் பண்ணுவா. நான் எதுவுமே போக மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் நான் பண்ணுவேன். அது எனக்கே பண்ணணும்னு தோணாது எனக்கு. அதான் ஏன் தோணல? அது எனக்கே பிடிக்காது. அதான் ஏன் பிடிக்கல? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு லேசினஸ் இருக்கு, அதுதான். அப்ப லேசியா இருக்கீங்க. என்னடா அதுடா? ஒரு பிளைட்டை பார்த்தாலே அவ பயப்படுவா சார். அப்போ இப்போ அவன் நர்ஸா வேலை பார்க்குறான். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ரத்தத்தை பார்த்தா பயம், வெளியே போக பயம். அவங்க ஜெனரேஷன்ல இப்போ ஏதாவது பிரச்சனைனா பேசுவாங்க, அந்த எதுவும் நடக்காது. இப்போ நம்ம ஜெனரேஷன்ல ஏதாவது பிரச்சனை பேசி கத்தி எடுத்து குத்துவாங்க, அதனால பயம். நான் பாக்குற நியூஸ்ல எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த பயம் எனக்கு இருக்கு. அட நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அவங்க பீரியட்ல தான் ரொம்ப அதிகம். அப்படி
அப்படியா என்ன நொப்படியா நம்பலையா அப்படி இல்ல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வெளியூர்ல போய் படி, அதுல என்ன பயம்? வெளியூர்ல ஃபுட்டு நல்லா இருக்காது, அது ஒரு பயம். அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் துவங்கலேண்டா. அப்ப சௌரியம் தான் உங்களுக்கு பிரச்சனை, பயம் இல்ல. பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? வெளியே போய் படிக்கணும்னா வீடை மிஸ் பண்ணணும், அங்க போய் நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணணும். என்ன என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு? வெளியில வந்தா என்ன வேலையெல்லாம் பார்க்கணும்? துணி நம்ம துவைக்கணும், ஒண்ணு நம்ம சாப்பிட்ட நம்ம சாப்பாடு நம்மளே சாப்பிடணும். இது எனக்கு சிரிப்பே வரல. அது படு கேவலமான ஜோக்குன்னு எனக்கு புரியுது பாலாஜி. சிரிப்பறலனா விட்டுடு, அதுவும் விதி. நம்ம சாப்பிட்ட தட்டை நாமளே கழுவணும், ரூம் க்ளீன் பண்ணணும், நம்ம ரூமை நாமளே க்ளீன் பண்ணணும். எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு இருக்க சோம்பேறித்தனத்துக்கு நீங்க எவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு ஊரா இதை மாத்த பாக்குறீங்க பாருங்க. அதுதான் ஒரு பயம். இப்ப என்னன்னா, முன்னால ஆண்கள் பயமுறுத்துவாங்க வெளியே போனா சேஃப் இல்லைன்னு. இப்ப நீங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க உங்க சவுசுக்காக. வெளியில போனா பாதுகாப்புல. சார் எங்களுக்கு உடம்புல எனர்ஜி இல்ல, அந்த காலத்துல ஃபுட் அப்படி இருந்துச்சு, நல்ல ஃபுட். மறுபடி பாருங்க, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பாதுகாப்புல இருந்து ஃபுட்டு சரியில்லை. இப்பதான் நம்ம அதிகமான புரோட்டீன் இன்டேக் பண்றோம், முன்னை விட நல்ல சாப்பாடு இப்பதான் சாப்பிடுறோம். அப்படியா? பாருங்களேன், உங்க பாட்டி எவ்வளவு மாடர்னா இருக்காங்க, பிரச்சனையை எதிர்கொள்றாங்க, நீங்க பாட்டி மாதிரி பேசுறீங்க. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. வீட்ல இருந்து கூட்டின்னு போடணும், அங்க ஸ்கூல்ல இருந்தே ஃபோன் பண்ணுவா, எனக்கு முடிஞ்சிச்சு வந்து கூட்டின்னு போங்க, என்னால் தனியெல்லாம் வர முடியாது அப்படின்வா. இல்லம்மா வீட்டில் யாரும் இல்லைம்மா, நீங்கள் வந்துருமான்னா எனக்கு பயமா இருக்கு. பேக் வெயிட்டா இருக்கு. தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்க வயசு என்ன, அவங்க வயசு என்ன? இப்ப காலேஜுக்கு எப்படி தனியா போயிட்டு வருவீங்க? அப்போ காலேஜ் வந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம், இறங்கணும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடும். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிக்கும். ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு பயம்லாம் இல்லைங்க, இவங்களுக்கு சோம்பேறித்தனம். இங்க இருந்து போக வர சாப்பிட கூட சோம்பேறி தானோ. வீட்டுக்கு வருவாங்க, அம்மா போய் சாப்பிடுமா ஏதாச்சுன்னா, அட இருக்கட்டும் பார்த்துக்கலாம்யா அப்படின்வா. வெக்கமா இல்ல? இல்ல. நான் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் ஒரு கிச்சனில் போனாக்கா பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இவ கிச்சன் பக்கமே போக மாட்டா, வருவா பேகை போட்டுரும், அப்படியே கட்டில் உட்காந்து ஃபோன் எடுத்துப்பா கையில். நானா? என்ன கொடுத்துற நீ? யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நல்லா போல்டா, என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும். நான் எங்கே போயிட்டு துணி வித்துட்டு வெயிட்டுக்கு வர வரைக்கும் உட்காந்து இருக்கோம். அம்மா நீ சாப்பாடு போடு, அம்மா நீ ஊட்டி விடு அப்படி சொல்லுவா. அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? சோம்பல் தான் பிரச்சனை நினைக்கிறேன். அவங்க சுறுசுறுப்பா இருந்தாங்கன்றதுக்காக நாங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? என்னப்பா அந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறா? அவங்க காலத்துல டிஜிட்டல்லாம் இல்ல சார், நாங்க இப்ப டிஜிட்டல்லாம் யூஸ் பண்றோம், அதுலயே டயர்ட் ஆயிடுது. அதுல டயர்ட் ஆயிடுதா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க இருந்த சுறுசுறுப்புக்கு நான் ஏன் இருக்கணும்னு கேக்குறாங்க. 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு நினைச்சா எப்படி ஆகுறது? எந்திரிக்கணும். ஏன் முரேவி எந்திரிடா, பொழுது விடுஞ்சு சூரியன் வந்து புத்தர வரைக்கும் தூங்குற. எந்திரிச்சு எது செய்யணுமோ அதை செய்யணும். என்ன சார் வேலை செய்யல, எல்லா வேலையும் தான் செய்யறோம். நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு செய்யற வேலையை நான் 8 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்குள்ள முடிக்க தான் போறேன். கிழிப்பா அவன் கிழிப்பா. விடியால எந்திரிச்சு என்ன செய்யணும், வாச தொளிச்சு வாச கூட்டி கோலம் போட்டு தான் வீட்டில் வந்து உழ வச்சு சோறாக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கோலம் போடலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதுவா இதுவான்னு கேட்டு ஒரு வரையறையா அடிக்கிறாங்க. அதுக்காக அவன் நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவே நினைக்கிறாங்கடா. ஏன் அடுக்குறாங்க? நம்ம சொல்றதுக்கு தானே சார் இருக்கான். நீங்க சொல்றதுக்கு தான் இருக்கீங்களா? ஆமா. குசும்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. பாட்டி நானு, எனக்கு அத்தாரிட்டேட்டிவ் இருக்கு, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யல. அவங்க என்ன சொல்ல வராங்க, நாம நல்லது கெட்டது சொல்லத்தானே நான் இருக்கேன், அப்ப சொல்லத்தானே செய்வேன் அப்படிங்கிறாங்க. லேட்டா போட 9 மணிக்கு போட்டா 9 மணிக்கு கோலம் போறது என்ன இருக்குமா? ஸ்ரீதேவி எல்லாம் போன பட்டு மூதேவியை கூட்டி வந்து வீட்டில் உட்கார வைக்காண்டி. சார் எனக்கு 2 பிள்ளைங்க இல்லை சார், நைட் 11 o'clock தான் அவங்க வருவாங்க ஷிஃப்ட் முடிச்சு. 12 o'clock வந்ததுக்கப்புறம் மார்னிங் நான் அகைன் வந்து 6:30 ஸ்கூல் இருந்தால் 6:30க்கு எந்திரிப்பேன், ஸ்கூல் இல்லைனா 8 o'clock தான் எந்திரிப்பேன். ஆனால் அதுவும் அவங்களுக்கு வந்து பிளேமிங்காக தான் இருக்கு. விடுங்க போட்டு அவங்கள நசுக்காதீங்க. இந்த போன பிடி வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாக்க அது வாட்டில் தூங்காம உட்காந்து இருக்கு, 11 மணி வரைக்கும் தூங்காதுங்க. என்ன மாட்டி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். பேரை வர்றதுக்கே 11 மணி 12 மணி ஆயிடுது. அவரை பத்தி எந்த கவலையும் இல்லை. அவர் வருவாரு, சாப்பிட்டாரு, சாப்பிடாட்டி படுத்துக்குவாரு. இந்த அம்மா வந்து அவருக்கு பணிவிடை செய்யாது. ஒரு ஊருக்காரன் நான் இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லா வாப்பா இருக்கு, காப்பாத்துப்பா. இங்க பாருங்க, அவரை தெய்வமா நினைக்கிறது யாரு? நீங்க தான் நினைக்கணும். இல்லம்மா, இது அதுக்குன்னு இவ்வளோலாம் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? காலைல எந்திரிச்சோனே காலை தொட்டு கும்பிடு, காலை தொட்டு கும்பிடு. ஏன் காலை தொட்டு கும்பிடு வர சார்? இது உனக்கு தேவையாடா? அவர்
சொல்றாரு கேளுங்க. ஒன்னே கும்பிடணுமா? ஆணு பெண்ணு சரசமம் இல்லையா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. என்ன சொன்னாரு கோபிநாத் சார்? அவங்க அப்பா வேலை பாக்குறாங்கன்னு சொன்னா ஆமா பாக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் காலில் விழுவணும், அவரு என் காலில் விழுவணும் தானே? புண்ணியத்துக்கு என் பேரும் என் காலில் விழுந்தா புண்ணியம். என் காலில் விழ சொல்லி டபுள் புண்ணியம். அப்படியெல்லாம் விட மாட்டேன் தம்பி நீ இப்பதான் வில்ல, அவன் அப்பவே வில்ல. என்ன சார் இது? நியாயமா சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பிள்ளை இருக்கட்டும் பெரிய பிள்ளை இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். அப்போ ஒரு பெரியவங்க வீட்டோட பெரியவங்க குரல் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? தங்கம் எந்திரிமா. பொறுமையா பண்ணாலும் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா பண்ணிட்டியா, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சு பண்ண பாரு. இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. சார் ஒன்றும் இல்லைங்க சார், நான் தூங்கிட்டு இருப்பேன். வந்து எந்திரி சாமின்னு சொன்னா எந்திரிக்கு போறான். வந்து ஏதோ வானமே இடிஞ்சுழுந்த மாதிரி வந்து கத்துவாங்க. இப்ப கத்தி எழுப்புறாங்க. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. இதெல்லாம் இன்னைக்கு உங்க பேத்திகள்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். நம்ம காலகட்டத்தில் ஒன்றும் நல்லது கெட்டதுன்னு பெருசா எதுவும் இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் செய்யறப்ப பாக்குறப்ப நமக்கெல்லாம் இது இல்லையே, நம்மளாம் இதை பார்க்கலையே பண்ணலையேன்னு உங்களுக்கு ஒரு சின்ன அங்கலாப்பு இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ இவங்க யூஸ் பண்ற இந்த பொருட்கள்ல எதை யூஸ் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இப்படி கையில் வச்சுட்டா எப்படி இருக்கும்? வயக்காட்டில் வேலையில் இருக்கப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா. இந்த காதில் இப்படி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் பண்ணிட்டே போறீங்க. எத்தாப்புல அந்த தகராறு இருக்கிற ஆள் வந்தாப்புல டப்புன்னு எப்படி மூஞ்சி மாறும்? காத்தாடி காத்தாடி அடிப்போமா? இந்த பாருங்க கையிலேயே காத்தாடி. ஆமா நல்லா இருக்கா? பேத்துக்கு வேணும். வேணுமா? அப்ப கூட பேத்திக்கு என்ன வேணும்னு தான் பாக்குறாப்ல. உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். கண்ணாடி போட்டு பாப்போமா? பாடையாப்பா பாடையாப்பா. கண்ணாடி நல்லா இருக்கா மாத்திக்கு? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆயா நான் இங்க இருக்கேன், நீ வேற பேத்திட்ட போயிட்டு இருக்க. சூப்பரா இருக்கு கண்ணாடி. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தெரியுதா? இது போட்டுக்கிட்டா கருப்பா இருக்கா? தெரியுது கருப்பா தெரியல சார். பாஸ் போட்டுக்க கண்ணாடியும் கருப்பு. அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா? அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். கண்ணாடி போட்டு பாப்போமா? நாகம்மா பார்த்தா மிரண்டுறோம். நாகம்மா பார்த்தா மிரண்டுறோம். போட்டு பாப்போம். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கீங்க. இதை போட்டுங்க, நல்லா இருக்கு. ஊருக்குள்ள இதோட போனீங்கன்னா நாம பயந்துரும். ஐயோ ஐயோ. இதுல எதை யூஸ் பண்ணி பார்க்கணும்? லிப்ஸ்டிக். என்ன கலர் லிப்ஸ்டிக் போடலாம்? இது என்ன ஐலைனரா? ஐயோ நான் படுக்கு போடு. ஏனே சொல்றீல என்ன மோலே? அப்படி கேட்டா என்னது? யார் உங்க ஃப்ரெண்டா? இவங்க உங்களுக்கே சின்னமாவா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இப்போ உங்களுக்கு என்ன பொறாமையா இருக்கா உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுறது? புறாமடா புறாம. என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? அப்படி போடு. சரோஜா தேவி மாதிரி இருக்க. கண்ணு தூக்குங்க. வாவ். ஓ ஒரு லுக்கு ஒன்று விட்டாங்க தெரியுமா அப்படின்னு. சூப்பர். ஐயோ. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க? எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.